கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறபடினால் மறுபடியுமாக நான் கர்த்தரியோடு நான் சொத்திருக்கிறேன். தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பையும் தேவன் அடியேனுக்கு தந்ததான ஒரு கிருபைக்காய் நான் கர்த்தரியோடு சொத்திருக்கிறேன். உலகமெங்கும் பரிசுத்தவான்கள் இந்த உயிர்த்தெழுதலுடைய நாளை குறித்தும் இந்த உயிர்த்தெழுதல் இயேசுவை குறித்தும் அநேக இடங்களில் சாட்சி சொல்லும் பொழுது அற்ப புழுக்களாக இருந்த என்னை பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருந்த என்னையும் பாவத்துக்கும் இந்த உலக பிரமாணமான காரியத்துக்கு அடிமையாக இருந்த என்னை கர்த்தர் விடுவித்து உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாக ஒரு யோக்கியம் இருக்குதா என்று கேட்டால் கண்டிப்பாக அந்த யோக்கியம் எனக்கு இல்லை என்பதை நான் ஆழமாக அறிந்திருக்கிறவனே காணப்படுகிறேன். ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படும்படியாக, ஆவியானவர் உங்களோடு கூட உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியரில் நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுந்த இந்த காலை வேளையில் இயேசுவோட உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக ஆண்டவருடைய ஒரு நோக்கம் அங்கே காணப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு சில உத்தரவாதங்களை தேவன் கொடுத்தார். அந்த உத்தரவாதங்களில் சொல்லப்பட்டதான முக்கிய அனுபவம் தான் 13ஆம் வசனம். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று நாம் வேதவசனத்தை நாம் படிக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு 3 நாள் அவர் அந்த கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆவது நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது ஆண்டவர் சீஷர்களுக்கு பிரத்யட்சமாகி சொன்ன ஒரு காரியம்தான், நீங்கள் சர்வ உலகத்துக்கும் போய் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சர்வ உலகத்துக்கும் போய் எல்லாரும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சீஷராக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கட்டளை இயேசு எழுத உடனே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? எல்லாரும் சீஷராக்க வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீஷராக்கி பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை நாம் இப்போ கேட்டோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும். உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு விஷயம் என்ன? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? புறப்பட்டு போனோம். இயேசு நமக்காக மரித்ததனுடைய நோக்கம் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை அநேகருக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தரும்படியாக. இந்த உயிர்த்தெழுந்த அந்த நாளில் எல்லாரும் சபையில் எல்லாம் நிரம்பி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாரம்பரிய சபைகளும் ஆவிக்குரிய சபைகளும் இன்னைக்கு ஃபுல் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, நிரம்பி வழியும். ஆனால் இயேசு சொன்னார் அப்படி நிரப்புறதுக்காக ஆண்டவர் சொல்லலை. உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஏன் இங்கே காத்திருக்கிறீங்க? நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் புறப்பட்டு இந்த எல்லாரும் கரங்களை உயர் தலையில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மீட்டிங் முடிச்சு ஒரு ட்ராக்ஸ் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பல ரீசன் இருக்கும். நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கி சில தம்பிமாரில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில ட்ராக்ஸ் கையில் கொடுத்து, இன்றைக்கி குட் ஃப்ரைடே தானே, நீங்கள் போகிற வழியில் அந்த சந்தையில் தான் போகிறீங்க, போகிற வழியில் அந்த ட்ராக்ஸை போகும்போது கொடுங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை வச்சுருந்தாங்க ரெடி பண்ணி, ஒரு பெரிய கதையை நல்லா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி. இதனால் நாங்கள் என்ன பண்ண முடியல? ட்ராக்ஸ் கொடுக்க முடியல. சோத்திரம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்தார்? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா.
எல்லா தேவன் சமூகத்தில் தேவன் உனக்காக செய்த நன்மைகளை நாம் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். தேவன் ஒரு பொசிஷனை கொண்டு சபையில் உன்னை பெரிய ஆளாக்கும்படியாக அல்ல, இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக பாரப்படாத ஒருத்தரையும் தேவன் சபையில் ஒரு பாரமான ஒரு பொசிஷன்ல தேவன் நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சுவிசேஷத்தினுடைய ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை என்றால் சபையில் உன்னை கொண்டு ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்படி தாகம் இல்லாதவர்கள், அப்படி வாஞ்சை இல்லாதவர்கள், அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்கள் மேல் எந்த கரிசனை இல்லாதவர்களுக்கு மேல் எந்த ஒரு பொசிஷனும் தேவன் கொடுக்கலாம். நீங்க பிரசிடென்டா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பொசிஷன் எடுத்தாலும் உனக்கு ஆத்தும பாரம் இல்லை என்றால் பிரைஸ் தி லார்ட் உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு காரியங்கள் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகிற பொழுது நாம் கம்ஃபர்டபிளாக சேர்ல உட்கார்ந்து ஏசில உட்கார்ந்து நம்ம உட்காரக்கூடிய அனுபவம் அல்ல. நாம் இறங்கி சர்வ உலகத்துக்கு போய் சீஷர்களை ஆக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்த வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்ம முதலாவது இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? வாலிப பசங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? முதல்ல நம்ம எங்கே போனோம்? ஒரு கூட்டம் அதிகாலையில் எந்திரிச்சு இயேசு அவர் கல்லையில் இருக்காரா? இயேசு சொல்லியிருக்கார் வாக்குத்தத்தம், நீ எங்கே தேடணும்? மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரேன் என்று சொல்லி பாட்டுக்காரன் படுகிறார். அப்போது நம்ம எங்கே இருக்கணும்? அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன இருக்குது? நீ சர்வ உலகத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் போகிற இடம் ஸ்கூலில் இருக்கலாம். எத்தனையோ பிள்ளைங்க ஸ்கூலில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனையோ பிள்ளைங்க இயேசுவை பொறுத்து சொல்லி அவனுக்குள்ள பல பிரச்சனை இருக்கலாம். அந்த பிள்ளைங்க சுவிசேஷம் சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்க பசங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. காலேஜில் நீ வித்தியாசமாக இருப்ப, உன்னால் உலக பிரகாரமாக இருக்கவே முடியாது. அவங்க சினிமாவுக்கு போகலாம், அவங்க பலவிதமான காரியங்கள் பார்ட்டி எல்லாம் போகலாம், ஒன்றால் அதில் இருக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்கு நேராக எல்லாம் அப்போ தான் கேட்பான் உன்னை, ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற? நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம்ல, நீ மட்டும் இப்படி இருக்க? ஆனால் தேவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. தேவன் நம்மை கொண்டு ஒரு நோக்கம் இருக்குது. நம் உலகத்துக்குள்ளவர் அல்ல, உலக பிரகாரமாய் வாடுகிறவர் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக தேவன் வைத்திருக்கிறபடினாலே நம்மை கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியாக, ஆண்டவருடைய மனபாரத்தை எல்லாம் செய்யும்படியாக தேவனுக்கு சுவிசேஷ வேலைக்காய் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எந்த வேலைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? சுவிசேஷ வேலைக்காக. அதே வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஒன்று, சுவிசேஷம் என்கிற சுவிசேஷத்தை நீ சொல்லணும். ரெண்டாவது, அவனை கர்த்தருக்குள்ளாக உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? உபதேசம் சொல்லணும். என்ன சொல்லணும்? உபதேசம். ஒன்று சுவிசேஷம், இன்னொன்று உபதேசம். சுவிசேஷனுடைய வேலை வெளியில் இருக்கிறதான அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தரத்தில் கொண்டு வருகிறது. உபதேசியோட வேலை அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிற வேலை. ஒன்று வெளியில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வருகிறதா சுவிசேஷம், உள்ள இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வருகையில் ஆயத்தப்படுத்துகிறது தான் உபதேசம். ஹல்லேலூயா. இயேசுவோட உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா அது ராஜ்யத்தின் உபதேசமாக இருந்தது. அது யோவானுடைய சுவிசேஷம் என்னவா இருந்தது? மனம் திரும்புதலின் சுவிசேஷமாக இருந்தது. நம்முடைய உபதேசமானது கிறிஸ்துவை போல தேறினவர்களாக நிற்கும்படியாக, கரை திரை பிழையற்ற ஒரு சபையாக, கன்னிகையாக, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும்படியாக கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ண வேண்டும் என்று 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக ஒருவன் ரட்சிக்கப்படும்படியாக நாம் என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்லணும்? அவனை, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை கர்த்தருடைய வருகைக்கு நம்ம கொண்டு போகணும். என்ன சொல்லணும்? உபதேசம் சொல்லணும். சொல்றது வித்தியாசம் புரியுதா? நீங்கள் ரோட்டில் போகிற ஆட்களுக்கெல்லாம் போய் நீ உபதேசம் சொன்னால் ஒன்றும் புரியாது. மெல்கிசதேக்கின் முறைமையில் சாலமோன் ராஜா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. நம்ம யாருக்கு போய் சொல்லணும்? ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, குங்குலியம்,
அல்பான் பிசின் இப்படிலாம் சொல்லும்போது அவன் யோசிப்பான், இது நீங்கள் யார், நீங்கள் உபதேசத்தை நீ யார்கிட்ட சொல்லணும்? சபையில் இருக்கணும் சொல்லணும். அந்த சபையில் அவனை பூர்ணப்படுத்தும்படியாக, தேவனை போல மாற்றும்படியாக நாம் உபதேசம் சொல்ல வேண்டும். அப்போ தேவன் உயிர்த்தெழுந்தும் பொழுது சொன்ன 2 காரியம், ஒன்று சோல் வின்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட், சோல் பில்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே முக்கியம். சில பேர் சோல் வின்னிங்கை மாத்திரம் வச்சிருப்பாங்க, ஆனால் அந்த ஆத்துமாவை கத்திரத்துல கொண்டு போகிற வேலை என்னது? சோல் பில்டிங். ஆத்துமாக்களை உருவாக்கணும். கத்தரை ஆண்டவரை போல பூர்ணமாக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் என்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1 சுவிசேஷனா இருக்கணும், 2 உபதேசம் சொல்லக்கூடிய ஒரு டீச்சரா இருக்கணும். உபதேசி அநேகர் விரும்ப மாட்டாங்க, அதுதான் உண்மை. சுவிசேஷகனை எல்லாரும் நேசிப்பாங்க. ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ஆட்டோ பின்னாடி போனால் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. ஆனால் உபதேசி என்ன தெரியுமா சொல்லுவா? நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா, நீ தொட்டனா செத்துருவ. இப்படிப்பட்ட பாஸ்டரே வேணாம் அப்படின்ற அங்கே இருக்க இவாஞ்சலிசமே போதும். அங்கே என்ன சொல்லுவாங்க? இயேசுவை நேசிக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இது யாருக்குன்னா, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைய கத்திற்குள்ளாக கொண்டு வருகிற அனுபவத்துக்கு நேராக சுவிசேஷம் சொல்வது. உபதேசம் இன்னைக்கும் அந்த பால், இன்னைக்கு நான் இப்போ நான் முன்னாடி இருக்க சாலமன் பிரதருக்கு நாங்கள் கொஞ்சம் அந்த உட் வாஷ் வாட்டரும் அந்த பால் குடிக்கிற இது கொடுத்தா ஒத்துப்பாரா? எப்படி ஒத்துப்பார்? அவருக்கு ஏற்ற ஒரு ஆகாரம் வேணும். அதுதான் பாலான ஆகாரம் அல்ல, கட்டியான ஆகாரம். சோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க இன்னும் பாலான அனுபவத்துக்கு நேராக இல்லாதபடிக்கு கட்டியான அனுபவத்துக்கு நேராக உபதேசம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த உபதேசம் சொல்ல இயேசு என்ன சொன்னா தெரியுமா? உபதேசம் சொல்லுகிறவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அது அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்த இயேசு 1 சோல் வின்னிங்க்கு அனுப்ப வேண்டும், 2 என்ன பண்ணணும்? சோல் பில்டிங் இருக்கணும். சோல் வின்னிங் இல்லாமல் சோல் பில்டிங் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. உன்னோட ஃபவுண்டேஷன் தான் என்னது? எல்லாம் இங்கே பிஐபி பசங்க ட்ராக்ஸ் சொன்னதால எல்லாம் சோகமாக இருக்கீங்களே. என்ன பாருங்கள், பிரசங்கம் பண்ணும்போது என்ன பாருங்கள், மெயின் என்னது? ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் என்னது? சுவிசேஷம். அதுதான் ஃபவுண்டேஷன். அது இல்லாமல் உங்களுடைய மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அது நிலைக்காது. சோத்திரம். நீங்கள் போகிற இடையெல்லாம் நீங்கள் ஒரு சுவிசேஷகனாய் மாறும்படியாக நான் சித்தம் இல்லை, இயேசுவோட வசனம் ஆண்டவர் சொன்னபடினாலே உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, நம்ம எல்லாரும் உலகம் எங்கும் போகிற இடையெல்லாம் நம்ம சுவிசேஷமாக இருக்க வேண்டும். நம்ம பேச்சே சுவிசேஷமாக இருக்கணும், நம்முடைய எல்லா நோக்கமும் சுவிசேஷமாக இருக்கணும். அப்படி என்றால் கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்வார்? உன்னை சோல் பில்டிங்காக கர்த்தர் உன்னை டீச்சராக மாற்றுவார். ஹல்லேலூயா. மற்றவங்களை நாம் உபதேசிக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நாம் பார்க்கும்பொழுது பாருங்கள், சுவிசேஷனம் குறித்து நான் ஒரு நேரம் கடந்தபடினால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்போ உபதேசி குறித்து தான் சொல்கிறேன். உபதேசிக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? டீச்சர். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பிரைஸ் தி லார்ட். நீங்க சாலமோன் சொல்லுகிறார், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. ஒரு டீச்சிங்கை நான் என்ன பண்ணிட்டேன்? நான் வெறுத்தேன். எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. தம்பி ஜெபிக்கும் போது ஒரு பாயிண்ட் சொன்னார், சீழ்பிதுக்கி என்ன பண்ணணும்? காயங்களை கட்டக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு சீழ் சரீரத்தில் இருக்குன்னா வெளியாக ஒரு எண்ணெய் பூசுகிற அனுபவம் இல்லை. ஒரு நல்ல நர்ஸ், நல்ல டாக்டருடைய லட்சணம் அதை நல்லா அமுக்கும்போது வெறுப்பாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதை சொல்லும்போது அநேகருக்கு கண்ணில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் தான் கேட்ராக்ட் இல்லையா? நான் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல. என்ன ஆப்ரேஷன்? அது பேர் என்ன ஆப்ரேஷன்? கண் குறைவுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அது கேட்ராக்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கண்ணில் என்ன பண்ணணும்? அந்த நீடில் எல்லாம் எங்கே வைக்கணும்? கண்ணில்
வச்சு சில ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி தான் என்ன பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் கண் பார்வை குறைவாக இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் நீங்கள் வந்து உபதேசம் சொல்ல முடியுமா? என் கண்ணில் நீங்கள் கை வைக்காதீங்க, என் கண்ணு நான் என்ன பண்ணியிருக்கேன் கண்ணின் மணியை போல் பாதுகாத்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் கண்ணில் மட்டும் நீ கை வச்சிங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் சொல்ல முடியுமா உங்களால்? உன் கண்ணு குணப்படணும்னு எங்கே போனோம்? கண் டாக்டருடைய அவன் சொல்லுகிற அவன் தான் படிச்சிருக்கிறான், அவனுக்கு தான் தெரியும். எம்பிபிஎஸ் சாதாரணமாக வாங்கலை, டிகிரி சாதாரணமாக வாங்கலை, அவன் என்ன பண்ணுவாங்கிறே தெரியாது. வெளியில் வரும்போது கண்ணில் பஞ்சு வச்சுருப்பான், ஒரு வாரமாக ஒரு கண்ணு பண்ணியாச்சு, இப்போ அடுத்த கண் என்ன பண்ணணும் தெரியும், ஒரு கண்ணில் எவ்வளோ வேதனை இருந்துச்சுன்னு தெரியும். அப்போ இன்னொரு கண்ணுக்கு அடுத்த வாரம் கூப்பிடுவான். அப்போ நீ போகாமல் இருப்பீங்களா? அப்போ என்ன ஆகும்? 1.5 கண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த வாரமும் தெரியும். என் மறு கண்ணில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அந்த கண்ணிலையும் பஞ்சு வைக்கணும்னு தெரியும். ஆனாலும் அந்த கண்ணு குணமாக்குறதுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க? ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ 2 கண்ணு, ஒரு கண்ணு திறந்தாச்சு, இப்போ இந்த 2 கண்ணுங்க சரியாச்சு. ஏன்? வலிக்காத சில அவயத்தை பற்றி சொல்கிறேன். முடி திருத்தக்கூடிய பார்பர் இருக்கிறாங்க. இங்கே ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் முடி வெட்டுற நேரத்தில் கொஞ்சம் தலை திருப்பி பாருங்கள், உடனே என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? திருப்பியும் நீ தப்பாக பண்ணால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டுவான், நீ மறுபடியும் தலையை ஆட்டினா என்ன பண்ணுவான்? நல்லா அப்படி இழுப்பான். அப்பயே நீ உணர்ந்துக்கணும், என்ன பண்ணணும்? சரியாக உன்னுடைய தலையை கரெக்டாக காட்டணும். அப்போது ஒரு முடி திருத்தக்கூடிய ஒரு பார்பருக்கு நம்ம தலையை வந்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கறது உண்மை என்றால், நம்ம கண் டாக்டர் கொடுக்கக்கூடிய அவங்ககிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. பார்பர்கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? ஏன் என்னை புத்தி இப்படி இருக்கிறீங்க, ஏன் முடியை பிடிச்சி சொல்ல முடியாது. அப்போ உன் முடியை என்ன பண்ணுறான்? கேவலமாக வெட்டி விட்டு அனுப்பி விட்ருவோம். அதனால் நீ என்ன பண்ணுவோம்? சைலண்ட்டாக உட்காந்து நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டாக உட்காந்துருப்பீங்க. சரீர பிரகாரத்தில் ஒரு குணமாக்குறதுக்கும் அழகுக்கும் நீங்கள் வந்து கீழ்ப்படியது உண்மை என்றால், ஆவின் பிரமாணத்தில் தேவன் உங்களை சீர்படுத்துறதுக்காக ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணோம்? ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லணும். நீ ஒன்று அப்படி இப்படி தலையாட்டினா சியோன் குமார்த்தி தலையை என்ன பண்ணுகிறான்? துலக்குகிறார் என்று வசனம் சொல்லப்பட்டது. தலையாட்டி அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. சியோன் குமார்த்தியாக சபையாக நாம் இப்போ யார் எதிர்க்கிறோம்? போதகர் இருக்கிறோம். ஈஸியான ஒரு விஷயம் யார் தெரியுமா? போதகர் தான். டாக்டர் அல்ல, முடி திருத்தக்கூடிய பார்பர் அல்ல. ஈஸியாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் இந்த உலகத்தில் இருக்காருன்னா யார் தெரியுமா? வேத வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிற போதகர் தான். பிரைஸ் தி லார்ட். ஏன் என் கண்ணை கை வைக்கிறீங்க, ஏன் என் முடியில் கை வைக்கிறீங்க, ஏன் ஆத்துமால கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போதகரை தான் அநேகரை ஸ்தோத்திரம் துச்சயமாக. அதனால தான் நீதிமொழிகள் சொல்கிறார், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று சொல்லி வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்க. முன்னாடிக்கு வசனத்தை வீட்டில் வாசிங்க, நேரம் இல்லை. ஏன்னா அங்கே அந்த பொம்பளைக்கு வந்து சரியான வாழ்க்கை இல்லைங்கிறது 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசித்து பாருங்க. ஈஷம் மனம் போக்கில் போகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? பிரைஸ் தி லார்ட். இதையெல்லாம் வெட்டு கடிந்து கொள்ளுகிறான். தவறான வழியில் யாராவது போனால் அவளை கண்டித்து உணர்த்துகிறது தான் போதகருடைய வேலை. அவங்களுடைய பாவத்தில் நீ இப்படிலாம் வாழுன்னு சொல்லி அப்படி ஒருபோதும் ஆதரிக்கிறவர் அல்ல. நீ தவறான வழி சோத்ரான் சொல்லுகிறேன், இந்த பதுவஞ்சேரி சபையில தான் உனக்கு பரலோக வாசல் இருக்குது, நரகத்தினுடைய வாசல் எங்கே இருக்குது? இதே சபையில் தான் இருக்குது. ஏன்னா நியாய தீர்ப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தேவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிப்பது உண்மை என்றால், இந்த கூட்டத்தில் சில பேர் பிரைஸ் தி லார்ட் சியோனும் எருசலேமாக கர்த்தர் உங்களை புடமிட்டு மாற்றுவார். அதே சமயத்தில் சில பேரை நரகத்துக்கு என்று பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ எந்த வாசலை தேர்ந்தெடுக்கிறாய்? உனக்கு முன்பதாக 2 வாசல் இருக்குது. ஒன்று நித்திய வாசல், இனி ஒன்று நரக வாசல். ஒரு வாசல் சொந்த சித்தம், இனி ஒரு வழி அது தேவ சித்தமாக இருக்கிறது. ஒரு வாசல் அது உலக பிரமாணம், இனி ஒன்று அது தேவ பிரமாணமாக இருக்கிறது. எந்த வாசலை நாம் தெரிந்திருக்கிறோம் என்பது தேவனுக்கு இந்த சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறபடினாலே இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நான் உபதேசத்துக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் ஆம் என்றும் ஆமென் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளாவது பிரைஸ் தி லார்ட் தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தைக்காக நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மேன்மேலும் எடுத்து வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த
உபதேசிக்கிறவர்களை குறித்து எப்படியாக சுவிசேஷத்தில் எப்படி இருக்கணும். ஒன்று, அந்த சுவிசேஷனுடைய இதில் பாயிண்ட்டை நான் மறந்துட்டேன், ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதில் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 4:5. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய சுவிசேஷ வேலையை நிறைவேற்று என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்ப. தீங்கு அனுபவிக்கணுமா? என்ன அனுபவிக்கணும்? தீங்கு அனுபவிக்கணும். சோதரர், அனுபவிக்க வேண்டிய விஷயமா அது தீங்கு. எல்லாரும் நல்லது அனுபவிக்க சொன்னால் நல்லா அனுபவிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? தீங்கு அனுபவி என்று அங்கே தீமோத்தேயுக்கு சொல்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போது ஏன்னா அது ஏன் அந்த தீங்கு அனுபவிக்கணும்? முன்னாடி நாம் பார்க்குறோம், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனம் விருப்பம் இல்லை. அது முன்னாடி வசனம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை எடுத்து வாசிக்கலாம். ம் 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 சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் சொல்றார், கட்டுக்கதை பேசக்கூடியவங்க, சினிமா பாட்டு பாடக்கூடிய போதகர், இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் ஐக்கியப்படாமல், ஸ்தோத்திரம், உலக பிரகாரமாக தங்களுடைய அழகை வெளிப்படுத்தி, தங்களுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தி, இந்த சபை புல்பிட்ட அது எல்லாம் ஒரு வியாபாரமாய் மாற்றி, ஸ்தோத்திரம், அது ஒரு தெருக்கூத்தை போல மாற்றி, டிஸ்கோவாக மாற்றி, இப்படியாக கடைசி நாட்களில் சம்பவிக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட உபதேசத்தில் நாம் உட்படாதபடிக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், ஆனால் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. இப்ப சொல்லுகிறார், தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் இப்படியாக சொல்வது உண்மை என்றால், ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நல்ல போராட்டம் நம்ம போராட வேண்டும், சுவிசேஷகனுடைய வேலை செய்ய வேண்டும் என்பது பவுல் புறஜாதிகளுக்கு எல்லா இடத்திலும் சுவிசேஷம் சொல்வது நாம் பார்க்குறோம். இந்த பைபிளில் அதிகமாக எழுதினது யார்? பவுல். சுவிசேஷம் அங்கே புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக எடுத்து தேவன் பிரயோஜனப்படுத்தினார். நம்மையும் தேவன் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். நம்ம இப்போ 2 காரியங்களை பார்த்தோம். 1, யாரை பார்த்தோம்? சுவிசேஷனை பார்த்தோம். 2, டீச்சர் என்கிறதான உபதேசை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ 3வது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம், பாஸ்டர், ஷெப்பர்ட், மேய்ப்பர் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 21 அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே யாரை போய் சந்திக்கிறார்? பேதுருவை போய் சந்திக்கிறார். பேதுரு போய் சந்திக்கும் பொழுது பேதுருவோடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, பின்மாற்றத்தில் போய் பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போய் இயேசுவை விட்டு, சாதாரணமல்ல, மறுதளிச்சு போனா பரவாயில்ல, இயேசுவை சபிச்சுட்டு போனான். எப்படி? ஸ்தோத்திரம், இவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினால், சேவல் கூவுகிற 3 வேளையில மறுதளிச்ச ஒரு பேதுருவை இப்ப ஆண்டவர் அன்பினால மறுபடியும் போய் சந்திச்சு, ஆண்டவர் சொல்கிறார், 3 வாட்டி ஆண்டவர் பேதுரு கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, என் மந்தைகளை மேய்ப்பாயாக. ஸ்தோத்திரம், மேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு விதமாக இருக்கும். மாடு ஆடுலாம் மேய்க்கிறவங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது. சில ஆடுலாம் சொன்ன உடனே டக்குன்னு வந்துடும். சில ஆடுலாம் அவங்க எவ்வளோ கூப்பிட்டா கூட அது அப்படியே ஒன்றுன்னா அங்கங்கேயே சுற்றின்னு இருக்கும். சில மாடு எப்பவுமே முட்டிகிட்டே இருக்கும். அப்போது சில இப்படிப்பட்ட மேய்ப்பர் ஊழியம் என்பது ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்படி எப்படி ஆண்டவர் பேதுருக்கு ஒரு நினைப்பூட்டுகிறார், உன்னை இந்த மேய்ப்பர் ஊழியத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது காரணம், உன்னை போல அநேகர் மறுதளித்து போவாங்க, உன்னை போல அநேகர் சேவல் கூறுற நேரத்தில் ஸ்தோத்திரம் தூங்குவாங்க, அவர்கள் எல்லாரையும் நான் நேசித்தது போல நீ நேசிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தியோகம் கொடுக்கறதா என்னது? பாஸ்டருங்கிறதான உத்தியோகம். ஹல்லேலூயா. பின்மாற்றத்தில் போய் எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு பேதுரு, அவரை இயேசு தேடி போய், ஏன்பா இதே மாதிரி தான் உங்கள் விசுவாசிகளும் இருக்க போகிறாங்க. ஒரு காலத்தில் பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து.
மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல ஆண்டவர் வந்து பேதுரை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்படி பேதுரு சொல்கிறார், நீ எங்கே போனாலும் நான் எங்கே இருப்பேன். இன்றைக்கி சில விசுவாசி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கே போனாலும் நான் கூட இருப்பேன் பாஸ்டர், சோத்திரம், எல்லா ஊழியத்துக்கும் நான் இருப்பேன் பாஸ்டர். அடுத்தது ஃபோன் பண்ணால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பேதுரு போல் அன்பு இருக்குது. ஆனால் சோத்திரம், பேதுரு நடந்தது என்ன? அவன் இயேசுவை விட்டு அவன் உயிர்த்தெழுகிற நேரங்களில் இயேசு விட்டு அவன் தூர போயிருந்தான். ஆனாலும் இயேசு நல்லவராக இருந்து என்னை நேசிக்கிறாயா 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 என்று கேட்ட அதே தேவன் இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே ஹல்லேலூயா இடப்படுகிற தேவன். இன்னைக்கு யாராவது வழிதப்பி சோத்திரம் பின்மாற்றத்துக்கு நேராக இயேசுவை விட்டு தூர போயிருக்கலாம். ஆனாலும் இயேசு சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட், ஒரு பாஸ்டரோட ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அந்த பாஸ்டரோட ஊழியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எல்லா நிந்தைகளை அவமானங்களை, பிரைஸ் தி லார்ட், எல்லா ஜனங்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு ஊழியம் தான் பாஸ்டரோட ஊழியம். அது வந்து ஒரு டைட்டில் அல்ல. பாஸ்டர் என்பது பிரைஸ் தி லார்ட் ஏதோ ரெவரண்ட் பிஷப் என்று போட்டுக்கொள்ளுகிற அடைமொழி அல்ல. அது ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு தியாகம். ஹல்லேலூயா. அதில் இருக்கிறதான பாடுகள் அதிகமாக இருக்கிறது, அதுக்கு வருகிறதான உபத்திரம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் வருகையிலே நிற்கும்படியாக ஒரு மேய்ப்பர் ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று சுவிசேஷ ஊழியம் உயிர்த்ததுக்கு பின்பதாக, 2 டீச்சருங்கிறதான உபதேச ஊழியம், 3 என்ன ஊழியம்? பாஸ்டர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் உங்களுக்கு சகிப்புத்தன்மைலாம் இருக்கா? சாதாரண சகிப்பு இருந்தால் போதாது, உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வர எல்லாத்துலேயும் சகிப்புத்தன்மை. முதல்ல நான் சொல்கிறேன், பாஸ்டர் ஊழியம் செய்யணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செத்துட்டு வாங்க. மாம்சம் சாவணும், சுயம் சாவணும், எல்லாம் செத்தாதான் அப்படிப்பட்டு வாழக்கூடியவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவை போல நேசிக்க முடியும், அவங்கள பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக இப்போ பாஸ்டரை குறித்து நான் சொல்லுகிற நேரத்தில் எரேமியா 23 அதிகாரத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா 23 அதிகாரம், சீக்கிரமாக நேரம் கடந்த முடியுங்களா, சீக்கிரமாக வாசிங்க. எரேமியா 23 அதிகாரம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பாஸ்டருக்கு சொல்லப்பட்ட வசனமாக இருக்குது. நல்ல கவனிங்க. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுத்ததான ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கணக்கு ஒப்பிக்கிறது ஒரு பாஸ்டரோட கடமையாக இருக்கிறது. ஒரு ஆடு வழி தப்பி போகும்பொழுது, அந்த தேவ சபையை விட்டு பின்மாற்றத்தில் போகும்பொழுது, அதை கரிசனையோடு இயேசு எப்படி 99 ஆடை விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாரோ, அதே போல் ஒரு பாஸ்டரோட ஊழியம் சொல்ல முடியாது. அந்த ஆத்மா அப்படிதான் இருக்காங்க, அவங்க இப்படியே போகட்டும் சொல்ல முடியாது, விசாரிக்காமல் இருக்க முடியாது, அவர் மேல் கரிசனை இல்லாமல் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவங்க யாராவது வழி தப்பிக்க போகும் பொழுது அவர்களுக்கு பின்னாடி போகி அந்த வழி தப்பப்பட்டதான் அனுபவத்திலிருந்து மறுபடியும் அவர்கள் கர்த்தருடைய ஸ்தானத்தில் கொண்டு வருகிற ஒரு ஊழியம் ஒரு பாஸ்டருக்கு இருக்கிறபடினாலே அதற்கு நாம் இடர்ச்சியா இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டரானவர், ஒரு ஹல்லேலூயா சபை நடத்துகிறவர் ஜனங்களுக்கு ஒரு இடர்ச்சியாக தம்முடைய வாழ்க்கையிலும் பேச்சிலும் உபதேசத்திலும் சாட்சியாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நடக்கையில் ஒரு சாட்சி இருக்க வேண்டும், பேச்சில் ஒரு சாட்சி இருக்க வேண்டும், எண்ணங்கள் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். ஒரு சிறியருக்கு ஒரு இடர்ச்சி தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் நடு சமுத்திரத்தில் அது ஆழத்தில் போட்டு அது அமிழ்த்துவது நல்லதா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்பட்ட வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல், கவனிங்க, நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விடுகிறீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் ஆடுகள் மீதியா இருப்பவர்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லா தேசத்திலிருந்து, தூரத்திலிருந்து எல்லா தேசத்திலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுகத்துக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் சிதறடிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தில் கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவைகளை மேய்க்கிறவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று யார் சொல்லுகிறார்? மேய்ப்பர் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ உன்னுடைய தலைமையை குறித்து இன்னைக்கு காணாமல் போன சில நபர் இருக்கலாம், தேவ சமூகத்தில் பின்மாற்றமா இருக்கிற உன்னுடைய குடும்ப நபரா இருக்கலாம், யாரா இருந்தாலும்
இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பர் அவைகள் சோத்திரம் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அதற்கு ஏற்ற மேய்ப்பரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் நன்றியோடு சோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14-15 சீக்கிரமா வாசிங்க. எரேமியா 3:14-15 வாசிக்கிறேன். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஒரு பாஸ்டருக்கு முக்கியமான விஷயம் ஜனங்களை எப்படி நடத்தணுங்கிறதான திவ்ய ஒரு அனந்த ஞானம் தேவை. சாதாரண ஞானம் இல்லை. என்ன ஞானம் தேவை? அனந்த ஞானம் தேவை. ஸ்தோத்திரம். சாதாரண ஞானம் விசுவாசிக்கு போதும். ஆனால் பாஸ்டர்ஸ்க்கு என்ன தேவை? ஒரு அனந்த ஞானம். சாதாரண கிருபை போதாது, கிருபைக்கு மேலே கிருபை வேணும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, கிருபைக்கு மேலே கிருபை. சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு ஒரு கிருபை, சத்துருக்களை இயேசுவை போல பார்க்கறதுக்கு தான் கிருபைக்கு மேலே கிருபை. 2 கிருபை. சத்துருக்களை நீங்கள் மன்னிப்பீங்க. நிறைய பேர் சொல்லிடுவீங்க சத்துருக்களை ஈஸியாக மன்னிச்சிடலாம். ஆனால் மன்னிக்கப்பட்ட சத்துருவை இயேசுவை போல பார்க்கறதுக்கு என்ன வேணும்? ஒரு பாஸ்டராகி ஒரு மெய்ப்பருக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? விசுவாசிகளுக்கும் வேணும், பாஸ்டருக்கு. பழசெல்லாம் மனசில் வைக்காமல் ஒரு விசுவாசி ஏதாவது பழசை ஏதாவது செஞ்சு வச்சுருப்பான், ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பான். அவன் மனம் திரும்பி வரும்போது நீ பழசை என்ன பண்ணக்கூடாது? அறிவோடும் புத்தியோடும் நடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பனாக தேவன் நமக்கு வைத்திருக்கப்படினால் கர்த்தர் நன்றியோடு நாம் சோதர சொல்லுவோம். என்னென்ன பொசிஷன்ஸ் பார்த்தோம்? 1 சுவிசேஷகன், 2 போதகன், டீச்சர், 3வது 4வது நான் சீக்கிரம் சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே நான் பார்க்குறோம் அப்போஸ்தலர். இயேசு அங்கே யோவான் புத்தகத்தை முடித்த உடனே அடுத்த வர புத்தகம் என்னது? அப்போஸ்தலர் புஸ்தகம். அப்போஸ்தலர் புஸ்தகம் பாருங்க. அப்போஸ்தலர் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42-43 வசனத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியனத்திலும் அப்பம்பிக்குதலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படும். 2 அற்புதம் நடக்கும். 1 அப்போஸ்தலரால் செய்யக்கூடிய அற்புதம் இருக்குது, இன்னொரு அற்புதம் இருக்குது. அது யார் தெரியுமா? அது தேவனால் வந்த அற்புதம் இல்லை. அது மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தினாலே அதை செய்தேன் இதை செய்தேன் அற்புதங்களை செய்தேன் தீர்க்கதரிசனம் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த கதவை அவங்களை அக்கிரம செய்யக்காரரே உன்னை அறியேன். ஆனால் அந்த அக்கிரம செய்யக்காரருக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாசலுக்கு செல்லக்கூடிய ஆத்துமாக்கள் எவ்வளோ? அநேக ஜனங்கள் போவாங்க அந்த இடத்துக்கு. ஆனால் வாழ்வுக்கு செல்லக்கூடிய அந்த நெருக்கமான இடத்துல எத்தனை பேர் போகிறாங்க? அதனால தான் அப்போஸ்தலருடைய அற்புதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு பயமோ. அதுக்கு வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் செய்ததுக்கு பின்பதாக அந்த வசனம் அந்த 2ஆம் அதிகாரம் 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன்? மிராக்கிளுக்கு பின்னாடி ஒரு பயம் இல்லை. பேதுரு செஞ்ச ஒரு அற்புதம், அந்த அனனியாவும் சப்பீராவும் வந்து கர்த்தர் சமூகத்தில் மரித்ததுனால என்னாச்சு? எல்லாருக்கும் என்னாச்சு? ஒரு பயம். கர்த்தருடைய காணிக்கையில் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். அப்போஸ்தலரை பார்த்தாவே ஒரு பயம் இருந்துச்சு. சபை ஒருமனப்பட்டுச்சு. அன்னையிலேருந்து சபை என்னாச்சு? ஒரு மனத்துக்கு நேராக கடந்து செல்வதை பார்க்குறோம். அப்போது அப்போஸ்தலர் செய்யக்கூடிய ஒரு விஷயமானது, சப்பானி அவன் வெளியில் உட்கார்ந்துருக்கிறான். சப்பானியை தேவ சமூகத்தில் குதித்து துள்ளி குதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கு என்றால் அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில். அந்த அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம்பிக்கதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் உங்களை இந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை எப்படி 2ஆம் அதிகாரத்தில் அங்க காற்றை போன்றதான அபிஷேகம், அக்னி போன்றதான அபிஷேகம் பெந்தேகோஸ்தே நாட்களில் வந்தது உண்மை என்றால், நீ அப்போஸ்தலர் ஐக்கியத்தில் நீ ஸ்திரப்படும் பொழுது, உறுதிப்படும் பொழுது அந்த அபிஷேகமானது உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அந்த அபிஷேகமானது உன் வாழ்க்கையில பெரிய பயபக்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்காக கர்த்தர் நன்றியோடு சத்தம் சொல்லுவோம்.
மார்க் 16:18 சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்போஸ்தலருக்கு தான் அவங்க நவமான பாஷையில் பேசுவாங்க. கைகளை வச்சா பிரைஸ் தி லார்ட் எல்லா குணமாக்குற வல்லமை வெளிப்படும். அப்படிப்பட்ட அப்போஸ்தல ஐக்கியத்துக்காக கர்த்தர் நன்றியோட ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு ஊழியம், கடைசியான ஊழியம் தான் தீர்க்கதரிசன ஊழியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஊழியக்காரர் மேலும், அங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஊழியக்காரி மேலும். ஊழியக்காரங்களுக்கு அவ்வளோவா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் வசனம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? ஐபிசியில் கொடுக்குறாங்களோ இல்லையோ, சிபிஎம்மில் கொடுக்குறாங்களோ இல்லையோ, வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம். அப்போ நீங்கள் சகோதரிகள் தீர்க்கதரிசனம் சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லலாமா? சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள் ஊழியத்தில் பங்கு பெறலாமா? கண்டிப்பாக பங்கு பெறணும். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்கள் காண்பார்கள். அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசன ஊழியங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக நாம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்ததாமே சோத்திரம். நம்முடைய சபையில் இருக்க ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசன வரம், சொப்பனம்லாம் வெளிப்படணும். ஒரு சகோதரி பின்மாற்றத்தில் போகும்பொழுது, ஒரு சகோதரன் பின்மாற்றம் போகும்போது, சகோதரா நான் இந்த அடுத்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போறதை ஆவியானவருக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறாங்க, தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்க கூடியதான ஒரு முன்னெச்சரிக்க கூடிய தீர்க்கதரிசன ஊழியம் நம்முடைய சபையிலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேலுக்கு எப்படி ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக வெளிப்பட்டது போல உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் என்றதான வாக்குத்தத்தத்தை சொன்னது உண்மை என்றால், இந்த பதுவஞ்சேரி சபையில் ஒருவேளை நாமும் உலர்ந்து போய் ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து போய் தேவ சமூகத்தில் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவருடைய அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த எலும்பு கூடுகள் இருக்கிறதான இடத்துக்கு கொண்டு போய் விடும் பொழுது பிரைஸ் தி லார்ட் இது உயிர் அடையுமா என்று கர்த்தர் கேட்கும் பொழுது எசேக்கியேல் சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே அது உமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஊழியம் பண்ணக்கூடிய எங்களுக்கு தெரியாது இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்குமா, இந்த சகோதரிய வாழ்க்கையில மாற்றம் இருக்குமா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்குதா, எப்பொழுதும் அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான கசப்பும் ஒரு வைராக்கியம் இருக்குது என்று எசேக்கியேலுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் பார்க்கும்போது இது உயிரடையாது என்பதை அவன் மனதில் இருக்கிறபடினால் தான் எசேக்கியேல் சொல்கிறார், எனக்கு தெரியாது ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று சொல்லும்போது அவன் பார்க்கும்போது தரிசனத்தில் பார்க்கிறார், எல்லா இடங்களிலும் உலர்ந்து போன நாலா திசையிலிருந்தும் எல்லா இடத்திலிருந்து கர்த்தர் ஒருமனப்பட்டு அந்த எலும்புகளை ஒன்றாக்கினார். அது மாத்திரமல்ல, தோல் நரம்பு தசையை கொடுத்து இது ஆவியை ஊது என்று சொல்லி அந்த ஆவியினால் அபிஷேகித்தது உண்மை என்றால், அந்த தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டது உண்மை என்றால், இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளாக எழும்பும்படியாக அநேகரை உயிர்ப்பிக்கிற வல்லமை நம் மூலமாக கடந்து வரும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஒப்படைத்து நாம் ஜெபிப்போம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நோக்கமாக இருக்கிறது. உன்னை அப்போஸ்தலராக உம்முடியாக சுவிசேஷகனாய் மாற்றும்படியாக, ஒரு போதகனாய் மாற்றும்படியாக, மெய்ப்பனாய் மாற்றும்படியாக, தீர்க்கதரிசியை மாற்றும்படியாக, அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை